வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் தினந்தோறும் முக்கிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய என்ன வகையான அறிவிப்புகள், கோரிக்கைகள், உத்தரவுகள், அதேபோல் அந்த சலுகை பெறுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் வழங்கப்பட உள்ளதா என்பது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வோம். இந்த பதிவின் மூலமாக இன்றைய தினம் STET சிறப்பு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் 2026 தேர்வு எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகப்படியான கோரிக்கைகள் முன் வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா அதாவது குறைந்தபட்ச மதிப்பெண்களை மாற்றம் செய்ய வேண்டும். பாஸ் மார்க்குடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் மாற்றம் செய்ய வேண்டும். அதேபோல் ஃபைனல் ஆன்சர் கீ, அதே மாதிரி ரிசல்ட் டேட் பற்றிய அனௌன்ஸ்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இருக்குது. அதேபோல் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் 2026ஆம் ஆண்டு புதிய ஆட்சி தாவேக அரசு அமைத்துள்ள புதிய ஆட்சியில் இடைக்கால பட்ஜெட்டாக 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கான சலுகைகள், அதாவது பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் முன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனிடம் அது சார்ந்த கோரிக்கைகள் தெரிவிக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகள் தமிழக முதலமைச்சர் எந்தெந்த கோரிக்கைகள் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அவற்றில் நிறைவேற்றம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டதாக சொல்லப்பட்டது. அதைத் தொடர்ந்து இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் வெளியிடக்கூடும். அந்த பட்ஜெட் முடிவுனா அதற்கான ஒவ்வொரு குழு கூட்டங்கள் நடைபெறும். அந்தந்த துறையின் சார்பாக கூட்டங்கள் நடைபெறும். அந்த கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. குறிப்பாக இன்றைய தினம் தெரிந்து கொள்ள வகைகள் 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஆசிரியர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடியவர்கள் அதற்கான அறிவிப்புகள், அரசாணைகள் வெளியிடப்படுமா, அதற்கான புதிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா. அதேபோல் 2026ஆம் ஆண்டு சிறப்பு தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டும்தான் தேர்வு மதிப்பெண்கள் குறைக்காமல் இருந்துச்சு. அவர்களுக்கும் இந்த மதிப்பெண்கள் இப்போ 60 பாஸ் மார்க்காக அதுக்கு மாற்றப்பட வேண்டுமா, அதேபோல் 45 முதல் 50 கட் ஆஃப் பாஸ் மார்க் அறிவிப்பது பற்றிய ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடக்கூடுமா அப்படின்ற மற்றும் அதேபோல் எப்பொழுதுமே ரிசல்ட் டேட் டிஆர்பியோட வெப்சைட்டில் அதாவது trb.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடுவாங்க. அதற்கு முன்பு ரிசல்ட் வரதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீ நமக்கு வெளியிட்டுருவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்த உடனே நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு தற்போது பார்த்திங்கன்னா இடைக்கால பட்ஜெட், அதாவது ரிசல்ட் வெளியிடுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 24ஆம் தேதி வரை இந்த இடைக்கால தடை உத்தரவு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்காங்க. அதாவது டிஆர்பியோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்லைன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாவே உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்துக்கும் டிஆர்பி தரப்பில் உங்களுக்கான பதிலளிப்பாங்க. அந்த டிஆர்பியோடைய அனைத்து கோரிக்கைகளுக்குமான அந்த பதில் விவாதங்கள் நடைபெற்று அந்த விவாதங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படின்ற மாதிரி உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது தங்களுடைய ஆசிரியருடைய கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்பட்டு எது சரியான கோரிக்கைகள் அப்படின்றது விவரங்கள் பட்டியலிடப்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான வழிவகைகள் செய்யப்படும் என்று பள்ளி கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதேபோல் டிஆர்பியோடைய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நீங்கள் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் trb.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் நேரடியாக சென்று தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு சந்தேகங்கள் டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்கள் ஃபைனலாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா, 45லேருந்து 50 கட் ஆஃப் மார்க் குறைக்கப்படுமா அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் பட்ஜெட் முடிவு பண்ணால் அதற்கான நிதி கூட்டம், அதாவது பார்த்திங்கன்னா அவர்களுக்கான அந்த ஒவ்வொரு துறையினுடைய ஆலோசனை கூட்டம் மட்டும் அவர்களுடைய கோரிக்கையில் வைப்பாங்க. அவற்றில் அதற்கான அறிவிப்புகள் வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த தகவல்கள் கோரிக்கைகள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.